அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாகவே லாபத்தில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பிறகு பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானமாகிய 10ல் பலம் பெற்று தற்போது மீண்டும் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். எனவே உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் நுழைந்திருப்பதால் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரகாரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் அமருவதால் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உறுதியாகவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் விளையாட்டுத் துறையில் சாதிப்பதற்கான யோகமும் அது மட்டுமல்லாது விவசாயத்துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொதுவாக செவ்வாய் மிகவும் சாதகமாக வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு ஒரு பணியை விரைவாக செய்தாலும் அதை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அந்த வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குருபாருக்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானுக்கு மட்டுமல்ல சனி பகவானுக்கும் சிறப்பு பார்வை உண்டு. இந்த இரு கிரக நிலைகளுமே நவ கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே அந்த 2 கிரக நிலைகளுமே மிக அதீத பலம் பொருந்திய அமைப்பில் பல இடங்களை வலுவாக சிறப்பு பார்வையை பயன்படுத்தி பார்க்கின்றனர். அதே போன்றுதான் இந்த இரு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் செவ்வாய் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது 4ஆம் பார்வையை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது பதிக்கிறார்.
எனவே குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் அபரிவிதமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வாய்ப்பு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பதிக்கிறார். 8ஆம் பார்வையை 6ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. இப்படி மிக வலுவாக 2, 5, 6 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சுகஸ்தான பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாகவே சீராகும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு கொடுத்த வாக்குறுதிகளை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் நிறைவேற்றுவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. எதிர்பாராத வகையில் திடீரென லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகளில் இருந்து நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் பதிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பல நல்ல இனிமையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 8ஆம் இடத்தை மிக வலுவாக அஷ்டம பார்வையை ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் உறுதியாகவே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த நெருக்கடி என்று இருந்த பணிகளை கூட திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.